என்னதான் 2023ல பார்த்தீங்கன்னா 1000 கோடி 500 கோடின்னு படம் வந்திருந்தாலும் ஃபீல் குட்டான மூவிஸ் எல்லாம் வந்திருந்தாலும் எப்பவும் போல் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட்டான நிறையா மூவிஸ் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஒரு 10 மூவிஸ் நான் சொல்ல போகிறேன். அந்த 10 மூவிஸும் பார்த்தீங்கன்னா 2023ல ரிலீஸ் ஆன வெரி ஒர்ஸ்ட்டான மூவிஸ். அந்த மூவிஸ் எல்லாம் தயவுசெய்து இப்போ செக் பண்ணிடாதீங்க. அவ்வளோ ஒர்ஸ்ட்டாக கேவலமாக எடுத்து வச்சுருப்பாங்க. அது என்னென்ன மூவிஸ்னு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 10 மூவிஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாகவும் ரொம்ப ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நினச்சி போய் எல்லாம் பார்த்த மூவிஸ் அந்த மூவிஸ் எல்லாம். பட் மொத்த ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா மண்டையை கழுவி போங்களாடியே படம் பார்க்க வரீங்களான்னு சொல்லி படங்க மேலே தட்டி அனுப்பிச்ச மாதிரி படம் வந்துருச்சு. அது ஃபஸ்ட்டாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். இந்த மூவி பார்த்தீங்கன்னா கார்த்தி நடிச்ச கார்த்தியோட 25th ஃபிலிம். படத்தையும் ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. தயவுசெய்து போய் பார்த்துறாதீங்க. கார்த்தியோட படம் நினச்சிட்டு ஆஸ்வஸெல்லாம் கைதியெல்லாம். பட் இந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா காரி துப்புற அளவுக்கு மோசமாக எடுத்து வச்சிருப்பார் டேரக்டர். படம் ஃபுல்லாக எதுக்கு ஓடுறாங்க என்னென்னு புரியாத அளவுக்கு பாடி லாங்குவேஜ் அவ்வளோ கேவலமாக கொடுத்துருப்பாங்க. செகண்டாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா அகிலன். இந்த மூவியில் யார் நடிச்சா பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி. கடல் அப்படி இப்படின்னு கடலை பார்த்தீங்கன்னா அந்த கடல் சிப்பிங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெய்லரை காட்டியிருந்தாங்க. படம் பயங்கரமாக இருக்குன்னு நினச்சி போய் பார்த்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா சரியான மொக்கை கொடுத்து போங்கடானுங்கிற அளவு படமாட பார்க்க வரீங்கிற மாதிரி எனக்கு ஆகிப்போச்சு. இனிமேல் தேட்டருக்கே போகக்கூடாதுங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு இந்த மூவியை பார்த்துட்டு. கண்டிப்பாக இந்த மூவியை பார்த்துடாதீங்க. தேர்டாக இருக்க மூவி என்ன பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2. சந்திரமுகி ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்தீங்கன்னா ரஜினி வடிவேலு வச்சு பயங்கர ஒரு சூப்பராக மூவி இருந்துச்சு. அந்த மூவியை பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் கொண்டாரன்ட்டு லாகவரான்ஸை வச்சு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க படத்தை. அதே கதையை திருப்பி என்னென்னமோ பண்ணி சம்மந்தமே இல்லாமல் மூவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. எதுக்கு இந்த படம் வந்துச்சுங்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது இந்த படம். ஃபோர்த்தாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரன். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழில் நடிச்சிருக்காரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுற சூப்பர் ஹீரோ கான்செப்ட் தமிழில் கொண்டாரன்ட்டு எடுத்த படம் தான் இந்த படம். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொதப்பி விட்டுருச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன். ஃபிஃப்த்தாக இருக்கிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் நடிச்சிருக்காரு. இந்த சத்யராஜ் நடிச்சால படம் ஃப்ளாப்புங்கிற அளவுக்கு எல்லாம் ஆகிப்போச்சு. ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் மூவினா இந்த மூவி தான் தீர்க்கதரிசி. கண்டிப்பாக யாரும் போய் பார்த்துறாதீங்க. ஃபிஃப்த்தாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் கிச்சன். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா சரியான ஃப்ளாப்பு, சரியான போரிங்காக இருக்கும். தயவுசெய்து இந்த படத்தை போய் பார்த்துறாதீங்க. செவன்த்தாக இருக்கிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா சொப்பன சுந்தரி. இந்த மூவிலும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காரு. 2023 நான் தாண்டா ஒஸ்ட் மூவிஸ் கொடுப்பேன்ட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படம் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி ஒஸ்ட்டாக தான் வந்திருக்கு. எய்த்தாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தையன். அவரோட கான்செப்ட் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். அதே படத்தை திருப்பி ஒரே ஆரியா வச்சு வேற ஒரு கதையில கொடுத்துருக்காங்க. ஒரே கான்செப்ட் அப்படியே மாற்றி ஆளை வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு இவர். 9th இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்கிள். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் இவங்களாம் இருக்காங்க. பயங்கர கேங்ஸ்டரான மூவி அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர பில்டப்பாக கொண்டு போனாங்க. படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ கேவலமாகவும் சப்பத்தனமும் லவ்வுக்காக இதாகிற மாதிரி ஒரு இருந்துச்சு இந்த மூவி. இந்த மூவியெல்லாம் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிடாதீங்க. 10th இருக்கிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா பகீரா. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா நடிச்சிருக்காரு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களெல்லாம் கொலை பண்ணுற லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்தீங்கன்னா சரியான ஸ்ரீகாந்தியெல்லாம் வச்சு மொக்க பண்ணி விட்டாங்க இந்த படத்தை. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மூவினா இந்த மூவி சொல்ல 2023ல். இந்த 10 மூவிஸும் நீங்கள் தயவுசெய்து போய் பார்த்துறாதீங்க. 2023 ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தயவுசெய்து அந்த பக்கமாக போயிடாதீங்க. அவ்வளோ கேவலமாகவும் இருக்குது. நீங்கள் பார்த்து ரொம்ப பல்ப் வாங்கின மூவி என்னென்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் ரொம்ப அடி வாங்கின மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ரொம்ப மனசு உடஞ்சிட்ட இந்த மூவியை பார்த்துட்டு அவ்வளோ கேவலமாகவும் மோசமாகவும் இருந்துச்சு இந்த மூவி. உங்களுக்கு எந்த மூவி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.